பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 25ஆம் தேதி ஆகிய இந்த கிறிஸ்மஸ் தினத்தின் புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தினத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 Corinthians chapter 9 verse 15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஈவு, இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நம்ம என்ன நினைவு கூறுகிறோம்? ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசுவை இந்த பூமியிலே ஒரு கிஃப்ட், ஒரு ஈவாக அவர் கொடுத்திருக்கிறார். சொல்லி முடியாத ஈவு. அது நம்மளால் வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு கிஃப்ட். நம்மளால் வார்த்தையினால், இங்கிலீஷ் வொக்காபுலரியோ இல்லை தமிழ் லாங்குவேஜ்லேயோ இல்லை எந்த மொழியினாலேயும் விவரிக்க முடியாத ஒரு கிஃப்ட் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற பெரிய கிஃப்ட் என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அவர் கிஃப்டாய் கொடுத்திருக்கிறார். அதற்காய் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். தேங்க்ஸ் பீ டு காட் ஃபார் ஹிஸ் இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் தினத்தை இந்த 2024வது ஆண்டில் நம்ம கொண்டாட தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். இந்த ஆண்டில் எவ்வளோ சேலஞ்சஸ் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் தினத்தை நம்ம பார்ப்போமா அப்படின்னு யோசித்த நாட்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ கிருபையா நம்ம இந்த கிறிஸ்மஸ் தினத்தை நம்ம கொண்டாடும்படி, இந்த நாளை காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கார். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நமக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கும். அது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்மஸும் ஒரு மெமரிஸ் இருக்கும் இல்லையா? அநேக ட்ரெடிஷன்ஸ் இருக்கும். கிறிஸ்மஸில் அந்த பலகாரம் பண்ணுறது, இல்லை ட்ரீ வைக்கிறது, இல்லை எல்லாம் எவ்வளவோ ட்ரெடிஷன்ஸ் நம்ம வந்து கீப் அப் பண்ணுவோம். இல்லை சண்டே கிளாஸ் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் ஆக்ட் பண்ணுறது. இப்போ அப்படி நாளடைவில் எவ்வளோ சேஞ்சஸ். ஆனால் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்மளுடைய இருதயத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நமக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கே சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நன்னாளாக இந்த நல்ல நாள் காணப்படுகிறது. இயேசு டிசம்பர் 25 தான் பிறந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கு நம்மளுக்கு ஆன்சர் இல்லை. ஆனால் ஜீசஸ் நிச்சயமாக ஒரு நாள் இந்த பூமியில் அவதரித்தாங்கன்றத நம்ம நினைவு கூர்ந்து அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுகிறோம். அல்லேலூயா. இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தர் கொடுத்த இந்த பிக்கஸ்ட் கிஃப்ட்டுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். நம்மளுக்கு அன்புக்குரியவர்கள், நம்முடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம். நம்ம அது அன்பின் பரிமாணம். கிஃப்ட்னா என்னது? ஒரு அன்பினுடைய பரிமாணம் இல்லை? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, நம்மளுடைய முடிஞ்ச லெவலில் ஒவ்வொருத்தரும் ஒரு கிஃப்ட் நம்ம வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய பேருடைய வீடுகளில் அவங்களுடைய கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே அநேக கிஃப்ட்ஸ் நம்ம ரேப் பண்ணி நம்ம வச்சுருப்போம். ஒருவேளை கொஞ்சம் நேரம் கழித்து பிள்ளைங்கள்லாம் எழும்பினதுக்கப்புறமா அதெல்லாம் ஓப்பன் அப் பண்ணி அதை பார்க்குறதுல அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா? இந்த கிஃப்ட்ஸுக்கெல்லாம் த பிக்கஸ்ட் கிஃப்ட்ஸ் காட் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா நான் என்ன செய்யணும்? நான் அதுக்காக பிரயாசப்படலை, நான் அதுக்காக எந்த காசும் நான் பே பண்ணலை. என்னுடைய பிரயாசம், என்னுடைய உழைப்பு ஒன்றுமே கிடையாது. அவங்க உழைத்து அதை வாங்கி எனக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய கரங்களை விரித்து அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அதை நான் வாங்கி கொள்ளணும், அவ்வளோதான். ஒரு கிஃப்ட்டு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா நான் அதை கையினால் வாங்கி கொள்வது தான் என்னுடைய பொறுப்பு. அதே மாதிரி இன்னைக்கு தேவன், இந்த பூமியை படைத்த தேவன், இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த கிஃப்டா இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் எந்த பிரயாசமும் நம்ம படணும்னு அவசியம் இல்லை.
நான் அவரை வாங்கி கொள்ளணும், நான் அவரை ரிசீவ் பண்ணணும். இயேசுவே நீங்கள் என் இருதயத்துக்குள்ளே வாங்கப்பா அப்படின்னு நம்ம ரிசீவ் பண்ணிக்கொள்ளும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு சந்தோஷம், சமாதானம், சுகம் எல்லாமே கூடுதலாய் கர்த்தர் கொடுக்கிறாரே. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பணத்தால் வாங்க முடியாத ஒரு கிஃப்ட்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சொல்லி முடியாத ஈவு, நம்மளால் விவரிக்க முடியாத ஒரு ஈவு இயேசு நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். இது வரைக்கும் நீங்கள் ஏங்கி கொண்டு இருந்த அந்த சமாதானம், எப்போவாவது எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஏங்குறீங்களா? உங்கள் சமாதானம் இயேசுக்குள்ளே இருக்குது. அந்த இயேசுவை நீங்கள் கிஃப்டாக ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னா அந்த இயேசு மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகுமே, ஒரு சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகுமே. தேவன் கொடுத்த இந்த ஈவை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களா பிரியமானவர்களே? ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கிஃப்டோடு உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ற ஒரு கிஃப்ட் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த சொல்லி முடியாத அந்த ஈவு, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் வாங்க ஏசப்பா, என் சின்ன இருதயத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? ஆமாம் பிரியமானவர்களே, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் இல்லையா? பலகாரங்கள், சாப்பாடு, மற்ற எல்லாமே புறம்பான காரியங்கள். ஆனால் நம்ம இருதயத்தில் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்கிறது தான் த பிக்கெஸ்ட் கிஃப்ட். ஆண்டவர் இன்னைக்கு அந்த கிஃப்டோடு உங்கள் கையில் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. நம்ம அதை ஆண்டவரே நீங்கள் உள்ளே வாங்க ஏசப்பா அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற மனது நமக்கு இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த பிக்கெஸ்ட் கிஃப்ட் இந்த வேர்ல்டு ஹியூமனிட்டிக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னா ஜீசஸ் கிரைஸ்ட், ரட்சிப்பு, பரம ஆண்டவருடைய பரலோகத்துக்குள்ள போகிறதுக்குரிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை இயேசுவின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நான் செய்கிற நற்கிரியைகள் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. நாம் செய்கிற நல்ல காரியங்கள், தான தர்மங்கள் நம்மளை கொண்டு செல்லாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பரலோகத்தை அடைய முடியும். ஆமேன். இந்த கிஃப்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நமக்கு இருக்கிற மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பளபளப்பாக இருக்குது, புதுசாக இருக்குது. அது பாத்திரமாக இருக்கட்டும், அது துணிமணியாக இருக்கட்டும், அது ஏதோ ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி நல்லா புதுசாக இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் கழித்து அது புதுசாக இருக்குமா? போன கிறிஸ்மஸில் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் இன்றைக்கும் புதுசாக இருக்குதா? இல்லை. அதை நம்ம யூஸ் பண்ண அது அப்படியே பழசாக மாறிடுது, அப்படி தானே? ஆனால் இயேசு கிறிஸ்துன்ற கிஃப்ட்ஸு என்றைக்கும் புதுமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவர் நியூவாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய கிருபை அவர் ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்குதான். ஆண்டவர் நம்மளோட ஒவ்வொரு நாளும் கைட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அறிவுரைகளை கொடுக்குறாங்க, நம்மளை எச்சரிக்கிறாங்களே, நம்மளை தேற்றுகிறாங்க, நம்மளை ஆற்றுறார், நம்மளை எல்லாம் அரவணைக்கிறார், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார், நம்முடைய வேதனைகளை கத்துறார், அறிந்திருக்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு பொக்கிஷம்ல இயேசு கிறிஸ்து. ஒரு பொக்கிஷம் பிரியமானவர்களே. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கோல்டு நெக்லஸ் ஒருத்தங்க வாங்கி கொடுத்தா நம்ம அதை எவ்வளோ பொக்கிஷமாக ட்ரெஷர் பண்ணுவோம். அப்போ ஜீசஸ் அதை காட்டிலும் த பிக்கஸ்ட் ட்ரெஷர். ஆண்டவரை நம்ம ஒரு பொக்கிஷமாக பார்க்குறோமா? ஒரு விலை மதிக்க முடியாத முத்துவாக ஆண்டவர் நமக்குடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறாங்களே. ஆண்டவர் எவ்வளோ தாழ்மையில் இந்த பூமியில் அவதரித்தாங்கன்னு சொல்லி நமக்கெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ், த ஃபஸ்ட்டு நோயல், அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். ஒரு ஃபஸ்ட்டு பேபியை டெலிவர் பண்ணுறதுக்கு மரியாள் அவ்வளோ கஷ்டப்பட்டதை நம்ம பார்க்குறோம். எந்த பிள்ளையுமே ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அவ்வளோ பெரிய சர்வ அதிகாரி, சர்வ வல்லமையுள்ள தேவன் தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில் அவர் கடந்து வந்தார். உங்களையும் என்னையும் உயர்த்தும்படி அவர் எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார். அந்த இயேசு கிறிஸ்து என்கிற மிகப்பெரிய அந்த ஈவுக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அவர் சொல்லி முடியாத ஈவா கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்தீங்களே, ஒரே பேரான குமாரனையே எங்களை ஈவா கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவை நான் இன்னைக்கு ரிசீவ் பண்ணி கொள்ளுகிறேன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் இந்த பிரேயர்லையில் வந்திருக்கிற நாம ஜெபிக்கலாமா?